கொழும்பில் இடம்பெற்ற ஒரு அபூர்வமான சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளது. ஒரே வாகனம் இரு வெவ்வேறு கிரிக்கெட் மைதானங்களில் 3 நாட்களுக்குள் 2 முறை கிரிக்கெட் பந்தால் சேதமடைந்துள்ளது. இந்த வாகனம் ஷுஹைப் ஜவாஹித் என்பவருக்கு சொந்தமானது. அவர் ஒரு தனியார் நிறுவன ஊழியர் ஆவார். முதல் சம்பவம் 7ஆம் திகதி SSC மைதானத்தில் நடைபெற்ற பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ் கிரிக்கெட் போட்டியின் போது நெதர்லாண்ட்ஸ் வீரர் மைக்கேல் லெவிட் ஷஹீன் ஷா அஃப்ரிடி வீசிய 3வது ஓவரின் 3வது பந்தில் ஒரு சிக்ஸரை அடித்துள்ளார். அந்த பந்து மைதான எல்லையை தாண்டி அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஷுஹைப் ஜவாஹித்தின் வாகனத்தின் முன்பக்க கண்ணாடியில் விண்ட்ஷீல்டு மோதியதால் சேதமானது. இதையடுத்து வாகனத்தின் கண்ணாடியை மாற்றுவதற்காக ஷுஹைப் 30,000 ரூபாய் செலவழித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 2வது சம்பவம் நேற்று அதிர்ச்சியளிக்கும் வகையில் பாகிஸ்தான் அணியின் பிராக்டிஸ் செஷன் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது அதே வாகனம் மைதானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு கிரிக்கெட் பந்தால் தாக்கப்பட்டு சேதமடைந்துள்ளது. இதனால் வாகனத்தின் கண்ணாடியை மீண்டும் மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதுடன் மேலும் 30,000 ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. 3 நாட்களுக்குள் ஒரே உரிமையாளர் ஒரே வாகனம் 2 வெவ்வேறு மைதானங்கள் 2 முறை சேதம். இந்த சம்பவம் கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.